அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இணையவழி பணப்பரிமாற்றம், ஈரானின் அதிரடி தீர்மானம். உக்ரைன் நோக்கி 154 ஆளில்லா விமானங்களை ஏவிய ரஷ்யா. 14வது குழந்தைக்கு தந்தையான எலான் மஸ்க். ட்ரம்ப் அறிவிப்பால் உலக பங்கு சந்தைகளுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். ஜெலன்ஸ்கியின் தோல்வி, ட்ரம்ப் சந்திப்பை விமர்சித்த ரஷ்யா. இலங்கைக்கு அடுத்த கட்ட கடனுதவியை வழங்க சர்வதேச நாணய நிதியம் ஒப்புதல். போப் பிரான்சிஸின் உடல்நிலை முன்னேற்றம். சூரியனின் ஒளிவடிப்பை காட்சிப்படுத்திய ஆதித்யா எல்1 விண்கலம். தொடர்பான விரிவான செய்திகள். இணையவழி பரிமாற்றங்கள் மற்றும் கிரிப்டோ கரன்சி பயன்பாடு தொடர்பில் கடும் நடவடிக்கைகளை எடுப்பதற்கு ஈரான் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. கிரிப்டோ கரன்சி பயன்பாடு அண்மை காலமாகவே அதிகரித்த வண்ணம் காணப்படுகின்றது. குறித்த செயற்பாடுகள் காரணமாக தேசிய நாணயத்தின் பெறுமதி வீழ்ச்சியடைந்து வருவதாக ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. இதனால் கிரிப்டோ கரன்சியுடன் தொடர்புடைய அனைத்து கொடுக்கல் வாங்கல்களையும் நிறுத்துவதற்கு ஈரான் மத்திய வங்கி நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இதனால் சுமார் 10 மில்லியன் பயனாளர்கள் பிட்கோயின் மீது ரியால் நாணய அலகை பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் மீது தாக்குதல் நடத்த ரஷ்யா 154 ஆளில்லா விமானங்களை ஏவியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்யா ஒரே இரவில் 154 ஆளில்லா விமானங்களை ஏவியதாகவும் அவற்றில் 103 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 51 ஆளில்லா விமானங்கள் காணாமல் போயுள்ளதாகவும் உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. உலக கோடீஸ்வரரான எலான் மஸ்க் 14வது குழந்தைக்கு தந்தையாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ், நியூராலிங்க் உள்ளிட்ட நிறுவனங்களின் உரிமையாளரான எலான் மஸ்க் தனது நிறுவனத்தில் பணிபுரியும் ஜிவோன் ஜில்லிஸ் என்பவருக்கு 14வது குழந்தை பிறந்துள்ளதாக கூறப்படுகின்றது. ஏற்கனவே எலான் மஸ்க், ஜிவோன் ஜில்லிஸ் தம்பதி இணைந்து கடந்த 2021ஆம் ஆண்டில் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்தனர். தொடர்ந்து இந்த தம்பதி கடந்த ஆண்டு தொடக்கத்தில் ஒரு குழந்தையையும் பெற்றெடுத்தனர். தற்போது தங்களது 4வது குழந்தையை வரவேற்றுள்ளனர். எலான் மஸ்க் தனது முதல் மனைவியான கனடாவைச் சேர்ந்த எழுத்தாளர் ஜஸ்டின் வில்சன் மூலம் 6 குழந்தைகளை பெற்றெடுத்தார். அதில் ஒரு குழந்தை உயிரிழந்துள்ளது. பாடகி கிரைம்சியுடன் 3 குழந்தைகளும் ஜில்லிஸுடன் 4 குழந்தைகளும் பெற்றெடுத்துள்ளார். எலான் மஸ்கின் 13வது குழந்தையை பெற்றெடுத்ததாக ஆஸ்லே கிளேர் என்பவர் அறிவித்த நிலையில் எலான் மஸ்க் அது குறித்து வெளிப்படையாக இதுவரை பேசவில்லை. இந்நிலையில் உலகில் பிறப்பு விகிதம் வீழ்ச்சியடைவது மிகப்பெரிய ஆபத்து என்று கூறி வரும் எலான் மஸ்க் அதிக அறிவாற்றலுடையவர்கள் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. கனடா, சீனா, மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகளின் மீதான புதிய வரி விதிப்பு குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்த புதிய வரி விதிப்பு மார்ச் 4 முதல் அமல்படுத்தப்படும் என்று தெரிவித்திருந்த நிலையில் 1 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டது. தற்போது அந்த அவகாசம் முடிவடைந்துள்ள நிலையில் மார்ச் 4ஆம் தேதி முதல் இந்த புதிய வரி விதிப்பு அமலுக்கு வருவதாகவும் ட்ரம்ப் சற்று முன்னர் அறிவித்துள்ளார். சீனாவில் தயாரிக்கப்படும் போதைப் பொருட்கள் மற்றும் வலி நிவாரணிகள் மெக்சிகோ, கனடா வழியாக அமெரிக்காவுக்கு வருவதாகவும் இந்த போதைப் பொருட்கள் காரணமாகவே கடந்த ஆண்டு அமெரிக்காவில் 1 லட்சம் பேர் உயிரிழந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். போதைப் பொருட்கள் கடத்தப்படுவது நிறுத்தப்படும் வரை சீனா, மெக்சிகோ, கனடா ஆகிய 3 நாடுகளுக்கு புதிய வரி விதிப்பு தொடரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த புதிய வரி விதிப்பால் உலகம் முழுவதும் பங்கு சந்தையில் பெரும் தாக்கம் ஏற்படலாம் என்றும் கூறப்படுகிறது. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி விமர்சித்த ரஷ்யா. ஜெலன்ஸ்கியின் அமெரிக்க பயணம் முழுமையான அரசியல் தோல்வி என ரஷ்யா விமர்சித்துள்ளது. ரஷ்யாவுடனான போரில் உக்ரைனுக்கு தாங்கள் கடந்த 3 ஆண்டுகளாகவே அளித்த உதவிகளுக்கு கைமாறாக அந்த நாட்டின் அரிய வகை கனிம வளங்களை வெட்டியெடுக்கும் உரிமை தங்களுக்கு காலவரையறை இல்லாமல் வழங்கப்பட வேண்டும் என்று ட்ரம்ப் வலியுறுத்தியிருந்தார்.
இதற்கு ஒப்புக்கொண்ட உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தங்கள் நாட்டுக்கு அமெரிக்கா பாதுகாப்பு உத்தரவாதம் அளித்தால் பொருளாதார ஒப்பந்தத்தில் கையொப்பமிட தயார் என்று அறிவித்துள்ளார். ஆனால் உக்ரைனுக்கு இனியும் பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்க முடியாது என்று ட்ரம்ப் திட்டவட்டமாக மறுத்தார். இந்த சூழ்நிலையில் பொருளாதார ஒப்பந்தத்தில் கையெழுத்திட அமெரிக்காவுக்கு வெள்ளிக்கிழமை சென்ற ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகையில் அதிபர் ட்ரம்பை சந்தித்து பேசினார். உக்ரைன் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் தந்தால் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறேன் என்று ஜெலன்ஸ்கி வலியுறுத்தவே ட்ரம்ப் மறுத்துவிட்டார். இதனைத் தொடர்ந்து அங்கு காரசார விவாதம் நடைபெறவே ஜெலன்ஸ்கி அங்கிருந்து கிளம்பினார். இந்த விவாதத்தில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் ட்ரம்ப் கடுமையாக பேசியதை தொடர்ந்து அவரது அமெரிக்க பயணம் முழுமையாக தோல்வியடைந்ததாகவும் ரஷ்யா தெரிவித்துள்ளது. நியோ நாஜி ஆட்சியின் தலைவரான ஜெலன்ஸ்கி அன்று அமெரிக்காவுக்கு மேற்கொண்ட பயணம் உக்ரைன் ஆட்சியின் முழுமையான அரசியல் தோல்வியாகும் என்று ரஷ்ய வெளியுறவுத்துறையின் செய்தி தொடர்பாளர் மரியா ஜகாரோவோ தெரிவித்துள்ளார். உக்ரைனில் மீதான ரஷ்யாவின் இலக்குகள் மாறாமல் இருப்பதாகவும் இந்த மோதலை நீட்டிக்க ஜெலன்ஸ்கி வெறியுடன் இருப்பதாகவும் ஜகாரோவோ குற்றம் சாட்டினார். ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் சென்ற ஜெலன்ஸ்கி தனது எக்ஸ் தள பதிவில் அமெரிக்காவுக்கு நன்றி தெரிவித்து பதிவிட்டார். அதில் உக்ரைனுக்கு நியாயமான நீடித்த அமைதி தேவை, நாங்கள் அதற்கான வேலைகளில் ஈடுபட்டுள்ளோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு மேலும் 334 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவியை வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை ஒப்புதல் அளித்துள்ளது. இலங்கையுடனான நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் 3வது மதிப்பாய்வு தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை நேற்று ஆராய்ந்திருந்தது. இதன் தொடர்ச்சியாக இலங்கைக்கு அடுத்த கட்ட கடனுதவியை வழங்குவதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து இலங்கைக்கு கிடைக்கப்பெறும் கடனுதவி 1.3 பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரிக்கிறது. இந்நிலையில் சமூக செலவினங்களுக்கான இலக்கை தவிர ஏனைய அனைத்து இலக்குகளிலும் அளவு மட்டத்தை இலங்கை அடைந்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கென்ஜி ஓக்முகரா தெரிவித்துள்ளார். இரட்டை நிமோனியாவுடன் 2 வாரங்களாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக புனித போப் பிரான்சிஸ் மற்றொரு அமைதியான இரவை கழித்ததாகவும் தற்போது ஓய்வெடுத்து வருவதாகவும் வத்திக்கான் தெரிவித்துள்ளது. 88 வயதான பிரான்சிஸ் பிப்ரவரி 14 அன்று ரோமின் ஜெமெல்லி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். முதலில் மூச்சுக்குழாய் ஒவ்வாமையால் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. பின்னர் அது மிகவும் தீவிரமான ஒன்றாக வளர்ந்ததும் கண்டறியப்பட்டது. இந்த சூழ்நிலையில் வியாழக்கிழமை மருத்துவ புதுப்பிப்பில் போப்பின் உடல்நிலையில் தொடர்ந்து முன்னேற்றம் காணப்பட்டது என்றும் வத்திக்கான் கூறியுள்ளது. சூரியனின் புறவழியில் நிகழ்ந்த ஒளிப்படிப்பை ஆதித்யா L1 விண்கலத்தில் உள்ள ஜூட் கருவி படம் பிடித்து சாதனை படைத்துள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. சூரியனின் வெளிப்புற பகுதியை ஆராய்வதற்காகவே ஆதித்யா L1 எனும் நவீன விண்கலத்தை இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் 2023 செப்டம்பர் 2ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்பட்டது. இது 127 நாட்கள் பயணித்து பூமியிலிருந்து சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள L1 எனும் லெக்ரோஜிசியன் புள்ளியை மையமாக கொண்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. அங்கிருந்தபடியே சூரியனின் கரோனா, போட்டோஸ்பியர் மற்றும் குரோமோஸ்பியர் பகுதிகளை விண்கலம் ஆய்வு செய்து அரிய தகவல்களை வழங்கி வருகிறது. இந்நிலையில் ஆதித்யா விண்கலத்தில் பொருத்தப்பட்டுள்ள சூட் எனும் சாதனம் சூரியனின் வெளி அடுக்குகளில் இதுவரை அறியப்படாத ஒளிவெடிப்பு சிதறலை புகைப்படம் வீடியோ எடுத்துள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஆதித்யா விண்கலத்தில் உள்ள சோலார் அல்ட்ரா வைல்ட் இமேஜிங் டெலஸ்கோப் எனும் சூட் கருவியானது சூரியனின் போட்டோஸ்பியர் மற்றும் குரோமோஸ்பியரில் இருந்து வெளிவரும் புற ஊதா கதிர்கள் குறித்தும் அதன் மூலம் ஏற்படும் கதிர்வீச்சு மாறுபாடுகள் குறித்தும் ஆய்வுகளை மேற்கொள்ள அனுப்பப்பட்டுள்ளது. இத்தகைய ஒளிவடிப்புகள் புவியின் தட்பவெப்ப நிலையில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். சூரியனின் கதிர்வீச்சால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு இந்த ஆய்வுகள் உதவும். இதன் மூலம் விண்வெளி ஆய்வில் புதிய சகாப்தம் படைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.